ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆன்லைன் மூலமாக வேத பாடத்தை கவனிக்கிற பார்க்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தினல் விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் அந்த பிற்பகுதியை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 2:5 அதனுடைய பிற்பகுதி. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எபேசு சபைக்கு சொல்லுகிற வார்த்தை மட்டுமல்ல, இன்றைக்கு இதை படிக்கிற தியானிக்கிற நம்மோடும் நம்முடைய திருச்சபையோடும் ஆண்டவர் பேசுகிறார். இந்த சத்தியமானது புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்டதல்ல, சபைகளுக்கு சொல்லப்பட்டது. அப்ப சபையில இருக்கிறவங்க கூட மனம் திரும்புதல்ல குறைவா இருக்கிறாங்க என்பதை நம்ம விளங்கிக்கலாம். சபையில இருக்கிற எல்லாரும் பெர்ஃபெக்ஷனா இருக்கிறாங்க, பூரணமா இருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது. ஆதியில இருந்த அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு குறை இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். ஆகவே அதை அந்த காரியங்களில் நீ சரியா மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். நீ உன்னுடைய மனம் திரும்புதல் சரியாக இல்லை என்றால் நீ வெளிச்சம் கொடுக்க முடியாது, நீ இருண்டு போய் விடுவாய். அநேகருக்கு நீ வெளிச்சமா இருக்கணும்னு தான் நான் உன்னை ரட்சித்தேன். ரட்சிப்பை குறித்து பைபிள் சொல்லுது, ரட்சிப்பு எரிகிற தீபமா இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருன்னு சொல்றார். நம்முடைய வெளிச்சம் நாளுக்கு நாள் நண்பகலுடைய வெளிச்சத்தை போல அதிகரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒளிக்கு இருளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றார். நமக்கு ஒரு பேர் இருக்குது, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று பைபிள்ல நமக்கு ஒரு பேரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று பெயரை வச்சுட்டு நாம் இருளுக்குரியவர்களாக மங்கேறுகிறவர்களாக இருப்போமானால் நம்மை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன என்பது கேள்விக்குறியாய் மாறிடும். ஆகவே நம்முடைய மனம் திரும்புவதால் நம்முடைய வெளிச்சம் சோதரிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வெளிச்சத்தை குறித்து இந்த குத்து விளக்கு என்கிற காரியங்களை நம்ம சம்பந்தப்படுத்தி தியானித்துட்டு வரோம். அந்த குத்து விளக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் குத்து விளக்கை உண்டாக்க சொல்லும் பொழுது யாத்திராகமம் 25:31 பசும்பொன்னினால் நீ குத்து விளக்கை உண்டாக்குவாயாக அப்படின்னு சொல்றார். ஒரு விளக்கு வெளிச்சம் கொடுக்கணும், எதிலே செஞ்சா என்ன அப்படின்னு இல்லாம, இல்ல அது பசும்பொன்னினால் செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது இரும்பிலேயோ வெண்கலத்திலேயோ வேறு எந்த உலோக பொருட்களில் செய்யாமல் அதை பசும்பொன்னினால், முழுவதும் பசும்பொன்னா இருக்கணும். அதுல எந்த கலப்படமோ வேற எதுவுமோ மரமோ வேற ஒன்றும் அதுல இருக்கக்கூடாது. முழுமையாக அது பசும்பொன்னினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது இரவும் பகலும் ஆசரிப்பு கூடாரத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த பசும்பொன் புதிய ஏற்பாட்டில் அது எப்படி சொல்லப்படுகிறது என்பதை நம்ம தியானிக்கும் பொழுது 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் என்று சொல்லி பொன்னுக்கு ஒப்பாக அல்லது பொன்னை விட அதிகமாக புதிய ஏற்பாட்டிலே விசுவாசம் சொல்லப்படுகிறது. அப்படின்னால் ஒரு தேவனுடைய பிள்ளை முழுவதுமாய் விசுவாசத்தில் நிறைந்திருந்தால்தான் நீங்கள் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களா இருக்க முடியும். விசுவாசம் குறைஞ்சா நெருப்பு தானா குறைஞ்சிரும். ஒரு விசுவாசம் குறைய குறைய நம்முடைய வெளிச்சமும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாசம் அதிகரித்துக்கு தான் நம்முடைய வெளிச்சமும் அதிகரிக்கும். நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆகவே விசுவாசம் என்பது மிக அஸ்திபாரமான உபதேசம் என்கிறத மறந்து போகக்கூடாது. விசுவாசத்தை அற்று போகும்படி, விசுவாசத்திலிருந்து விழும்படி, விசுவாசத்திலிருந்து நாம் நகரும்படி நிறைய காரியங்கள் வரும். ஆனாலும் நம்முடைய விசுவாசம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே பசும்பொன்னுக்கு ஒப்பாயிருக்கிற அந்த விசுவாசம் நாம் விட்டுறக்கூடாது. சோதனை வரும், போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த விசுவாசத்தை விடாது இருக்கிறவர்கள் தான்
கர்த்தருக்காய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எபிரேயர் 12:1 சொல்லுகிறாரு, சோத்திரிக்கிறோம், உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல விசுவாசி துவக்கிறவரும் அதை முடிகிறவருமாகி இயேசுவை பார்த்து, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையா ஓடுங்க, யாரை பார்த்து சோர்ந்துடாதீங்க, பாவத்தை தள்ளிட்டு ஓடுங்க, பாரங்களை தள்ளிட்டு ஓடுங்க, விசுவாசத்தை துவக்கிறவரை முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி ஓடுங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்திட்டே இருக்கிறார். சோத்திரம். ஆகவே இந்த விசுவாச ஜீவியம் தான் அந்த குத்து விளக்கினுடைய சோத்திரிக்கிறோம் மூலப்பொருளா இருக்குது. அப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம நம்முடைய மூலக்கூறு விசுவாசம் தான். இந்த விசுவாசத்தினாலே நிறைந்தவர்களா இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை சோத்திரிக்கிறோம் நம்ம தியானித்துட்டு வரோம். விசுவாசம் குறைஞ்சா விளக்கு குறைஞ்சிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது கடைசியா சில வாரமாக நம்ம என்ன தியானிச்சுட்டு வரோம்னா, விசுவாசம் அதிகாரத்தோடு சோத்திரிக்கிற செயல்படுகிறது என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசி வருகிறார். சோத்திர விசுவாசம் எப்படி செய்யுதுங்க? அதிகாரத்தோடு செயல்படுகிறது என்கிற அந்த பாயிண்ட்ல இது வரைக்கும் ஒரு 4 பாயிண்ட் நம்ம தியானிச்சிருக்கிறோம் நான் நம்புறேன். சோத்திரிக்கிறோம். இதுல ஒரு துணை குறிப்பாக இன்னைக்கு ஒரு 5வது குறிப்பா இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஏனென்றால் யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். விசுவாசமும் அதிகாரமும் ஒன்றுக்கொன்று இணையானது. அதிகாரம்னா என்ன? சோத்திரிக்கிற தைரியமாய் சந்தேகம் இல்லாமல் சோத்திரிக்கிற கர்த்தர் செய்வார் என்று சொல்வதுதான் அதிகாரத்தோடு செயல்படுகிற விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் வேதபாரகரை போல போதியாமல் அவர் எப்படி போதிச்சாரா? அதிகாரமுடையவராய் போதிச்சார். நான் ஏற்கனவே அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அதிகாரம் என்பது சந்தேகத்துக்குரிய வார்த்தை அல்ல, அது சோத்திரிக்கிறோம் விசுவாசத்துக்குரிய வார்த்தை. அல்லேலூயா. இது இன்றைக்கு நடக்கும் அப்படின்றது தான் அதிகாரம், அதுல விசுவாசம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி பேசணும்? அதிகாரத்தோடு பேசணும். அது விசுவாசம் என்பது அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த அஸ்திபாரமான சோதரிக்கிறோம் உபதேசமானது கிறிஸ்துவின் மேல் சோதரிக்கிறோம் இருக்கிற ஒரு விசுவாசம். எபிரேயர் 6:2 பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்திபாரமான உபதேசமானது கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசம். அப்போ அஸ்திபாரமான மூல உபதேசம் விசுவாசம் என்பது அது பெரிய உபதேசம். அதுலதான் விசுவாசம் பற்றி இருக்குது. அதே போல எபேசியர் 6:16 சர்வாயுத வர்க்கமான போர் ஆயுதங்களில் விசுவாசமும் விசுவாசம் என்னும் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரிக்கிறோம். நல்லா கொஞ்சம் கவனிச்சீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய அஸ்திபாரமான உபதேசத்துல விசுவாசம் என்ற வார்த்தை வருது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களிலும் சோதரிக்கிற விசுவாசமாகிய கேடகம் வருது. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 12:9 ஆவியின் வரங்களில் விசுவாசம் என்கிற ஒன்று வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல கலாத்தியர் 5:22 ஆவியின் கனிகளில் கூட விசுவாசம் என்கிற ஒன்று வருகிறது பாருங்க. அப்போ ஆவியின் கனி எடுத்தாலும் அதுல விசுவாசம் இருக்கு, ஆவியின் வரங்கள்ல பார்த்தாலும் விசுவாசம் இருக்குது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய சர்வாயுத வர்க்கனால அங்க விசுவாசம் இருக்குது, ஆண்டவருடைய அஸ்திபாரமான உபதேசம்னாலும் விசுவாசம் இருக்குது. ஆக எந்த ஒரு காரியத்திலும் விசுவாசம் என்பது மிக முக்கியமாய் சொல்லப்படுகிறது. ஏன் இந்த விசுவாசம் பொண்ணுக்கு ஒப்பா சொல்லப்பட்டிருக்கிறதா? விசுவாசம் என்பது ஒரு பிரிஷியஸ் ஆனது, ஒரு விலையேற பெற்றது. உதாரணமாக, கர்த்தரிடத்திலிருந்து நாம் பல விதங்களில் ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். கவனிங்க, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள் உண்டு, கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள் உண்டு, கிறிஸ்துவின் ரட்சிப்பினால் வருகிற ஆசீர்வாதங்கள் உண்டு, கிறிஸ்துவின் அபிஷேகத்தின் மூலம் வருகிற ஆசீர்வாதம் உண்டு. அதே போல விசுவாசத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களும் அநேகம் உண்டு. உதாரணத்துக்கு சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 2:8 நீங்க வாசிங்கன்னா, விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிக்கப்படுகிறோம்னு பைபிள் சொல்லுது. அப்ப விசுவாசம் இல்லாம ரட்சிப்பே இல்லை. சோத்திரிக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? நமக்கு யாரோ ஆண்டவரை பத்தி சொன்னாங்க, அதை நம்ம விசுவாசிச்சோம், ரட்சிப்பு நமக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. நம்ம மலை ஏறல, தாயத்து கட்டல, இல்ல மந்திரங்கள் எதுவும் செய்யல,
ஏதோ நம்முடைய கிரியைகள்னால ஒண்ணும் கிடையாது. நமக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, அதை விசுவாசித்தோம். அந்த விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்பட்டோம். அப்ப ரட்சிப்பை எதன் மூலமா தான் நமக்கு வந்துச்சுங்க? கிருபையினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவுன்னு பார்க்கணும். அப்போ இந்த ரட்சிப்பை குறித்து பைபிள் சொல்றது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? இவ்வளவு பெரிய ரட்சிப்பு எப்படி வந்தது? விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப பைபிள் சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த உலகத்துல ரட்சிப்புக்கு இணையானது ஒன்றுமே இல்ல. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ரட்சிக்கப்படாத பணக்காரனை விட ரட்சிக்கப்பட்ட ஏழை உயர்ந்தவன். சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மெத்த படித்த ரட்சிக்கப்படாத படிப்பாளியை விட படிப்பே இல்லாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு இணையானது ஒண்ணுமே கிடையாது. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவன் என்ன விளையாட பெற்ற ஆகாரத்தை புசித்தாலும் கஞ்சியை குடிக்கிற ரட்சிக்கப்பட்டவனுக்கு இணையானவன் ஒருவனும் இல்ல. ரட்சிப்பு எதனோடு சம்பந்தப்படவே முடியாது. ஆனா இந்த ரட்சிப்பு எதனால் வருகிறது? எதை கொண்டு வருகிறது என்றால் விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிப்பு வருகிறது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னா ரட்சிப்பே இல்லை. அப்படியானால் நீங்க இதுல இருந்தே புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசம் எவ்வளவு பெரிய ஒரு பொன்னை விட எவ்வளவு மேன்மையானது என்பதை பாருங்கள். அது மாத்திரமல்ல, மார்க் 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஞானஸ்தானம் பெறுவதற்கு கூட விசுவாசம் தான் அவசியம். விசுவாசம் இல்லாமல் எடுக்கிற எந்த ஞானஸ்தானம் பரலோகம் அங்கீகரிக்கிறது இல்லை. அதனாலதான் குழந்தைகளை கொடுக்கிற ஞானஸ்தானம், சோதரிக்கிறோம், நாம பைபிள் ஞானஸ்தானம் அங்கீகரிக்கல. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிற ஆளு ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கணும். அந்த ஞானஸ்தானம் தான் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பைபிள் சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாமல் ஒருவன் ஞானஸ்தானம் எடுத்தால் அது அவனுக்கு ஆக்கினைக்கு நேராய் கொண்டு போகும் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படியானால் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம மொட்டையா சொன்னா அது ரட்சிப்பின் பூர்ணம் அல்ல. விசுவாசித்து ஞானஸ்தானம் எடு. அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் என்பது விசுவாசத்தினாலதான் என்பது பைபிள்ல நமக்கு வருது. அதே போல யோவான் 7:38-39 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து தான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும்? ஓடும். அப்ப விசுவாசம் தான் அவங்களுக்குள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையே கொண்டு வருது. நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். விசுவாசத்தினுடைய மேன்மையை உங்களுக்கு நான் விளக்குறேன். விசுவாசம்னா நீங்க சாதாரண விசுவாசம் சொல்லிட்டு போறது இல்ல. விசுவாசம் இல்லைன்னா அந்த அபிஷேகமாகி ஜீவ தண்ணீரே நமக்கு வராது. சோதரம். பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லுது, என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். 39 சொல்லுது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்தே இப்படி சொன்னார். நம்ம எல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்னு சொன்னா, இந்த அபிஷேகம் எதனால் நமக்குள்ள வந்துச்சு? விசுவாசத்தின் மூலமாய்த்தான் இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. அபிஷேகம் என்பது ஒரு தனி சப்ஜெக்ட். ஸ்தோத்திரம். ஆனா இந்த வெளியேற பெற்ற அபிஷேகம் விசுவாசத்தினாலதான். ஆண்டவர் இப்ப நீ ஆண்டவரை வாயை திறந்து நீ ஸ்தோத்திரம் பண்ணினா, உன் இருதயத்தை நீ விட்டு கொடுத்தா, இந்த அபிஷேகம் உனக்குள்ள வரும்னு ஒரு ஊழியர் நமக்கு சொல்லும் பொழுது அதை விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் சொல்லி அல்லேலூயா சொல்லி நம்ம அதுக்கு நேரம் நம்முடைய இருதயமாகிய பாத்திரத்தை நம்ம திறந்து ஆண்டவர் என்னை நிரப்புவார்னு விசுவாசிக்கிற அந்த நொடிதான் அந்த அபிஷேகம் நமக்குள்ள கொண்டு வருது. அல்லேலூயா. அபிஷேகம் அதுவா வரட்டும், வந்தா வரட்டும் அப்படின்னா அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதே போல வாலிப பிள்ளைகளுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஆன்லைன்ல பார்க்கிறவங்க சொல்றேன், அபிஷேகம் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைச்சு நிற்கவே முடியாது. அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரும், பிரச்சனை வரும், வாழ்க்கை ஒரே நேரமா இருக்காது. மேடு பள்ளங்கள் வரும், திடீர்னு ஆபத்துகள் வரும், நெருக்கங்கள் வரும், நிறைய சவால்கள் வரும். இவைகள் எல்லாவற்றையும் சமாளிக்க யாரால முடியும்னா அபிஷேகம் பெற்றவனாலதான் அதை சமாளிக்க முடியும். அல்லேலூயா. அபிஷேகம் பெறலன்னா வர்ற போராட்டத்துல வர்ற பிரச்சனையெல்லாம் உங்களால நிலைச்சு நிக்க முடியாது. அபிஷேகம் தான் உங்களை நிலை நிக்க வைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமை விட்டு என்ன செய்யாத, போகாத.
இந்த அபிஷேகம் இல்லாம நீ ஊழியத்துக்கு போனா, இந்த அபிஷேகம் இல்லாம வெளியே போனா அநேக காரியங்களில் நீ சோர்ந்து போக நேரிடும். ஆகவே எருசலேமிலே காத்திருங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு வேணாலும் நீங்க போங்க அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப திட்டமா சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த வெளியேற பெற்ற அபிஷேகம் எதுல வருது? விசுவாசத்தின் மூலமாய்த்தான் இந்த அபிஷேகம் வருகிறது. அல்லேலூயா. அதே போல தெய்வீக சுகம், தெய்வீக சுகம் எதன் மூலமாய் வருகிறது? யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி என்ன செய்யும்? ரட்சிக்கும். தேவன் அவனை என்ன செய்வார்? எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானாலும் அவனுடைய பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். அப்போ ஒரு பிணியாளி சுகமாவது விசுவாசத்தினாலதான். விசுவாசத்தின் மூலமா தான் தெய்வீக சுகத்தை நாம் பெறுகிறோம். விசுவாசம் இல்லைன்னா தெய்வீக சுகம் இல்ல. சோத்திரிக்கிறோம். ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர், ஒரு எம்டி படிச்ச டாக்டர், பல ரிசர்ச் பண்ணவர், அவர் சோத்திரிக்கிறோம் நல்ல படித்த படிப்பை வைத்து அனுபவங்களை வைத்து மாத்திரை மருந்துகளை கொடுக்கிறாரு, டெஸ்ட் எடுக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. சில நேரம் அவர்களுக்கு விளங்காத, அவர்கள் மூலமாக நடைபெறாத ஒரு சுகம் ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்நேரமே ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்கிறார் பார். அதுக்காக டாக்டர் படிச்சவங்க நான் குறையா சொல்லல. ஆனால் தெய்வீக சுகம் என்பது விசுவாசத்தின் மூலமா தான் என்ன செய்யுது? வருது. அல்லேலூயா. சில நேரம் மாத்திரை மருந்துனால நமக்கு சுகம் வரலாம். ஆனா அந்த வியாதி பலவீனம் போகிறதுக்கு அது சில பல மாதங்களாக வருஷங்கள் கூட ஆகும். ஆனா தெய்வீக சுகம் எப்படி தெரியுங்களா? சுகம் கிடைச்ச உடனே பலனும் எல்லாம் வந்துருது பாருங்க. அதான் தெய்வீக சுகம். அப்போ ஒரு தெய்வீக சுகம் என்பது விசுவாசத்தின் வழியாத்தான் வருது. இப்படி நான் நிறைய காரியங்களை சொல்லுவோம். இப்ப இதை வச்சு நீங்க வச்சு பாருங்க. ஒரு தெய்வீக சுகமானாலும் விசுவாசம் தான். ஒரு ஞானசான் எடுக்கிறோம்னா அதுக்கு விசுவாசம் தான். அபிஷேகம் பெறோம்னா விசுவாசம் தான். ரட்சிக்கப்படுறோம்னா அது விசுவாசம் தான். அப்போ இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உண்மையிலே விசுவாசம் பொன்னை பார்க்கில் வெளியேற பெற்றதா இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்தாதான் நம்முடைய தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. விசுவாசம் குறையுமானால் சோதர எல்லா நன்மையும் நமக்குள்ள குறைஞ்சு போகும். அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் அதிகாரத்தோடு என்ன செய்யப்படுகிறதுங்க? செயல்படுகிறது. அதிகாரத்தோடு அது செயல்படுகிறது என்று பார்த்தோம். நம்ம போன வாரம் கூட பார்த்தோம். சோதரிக்கிறோம் அந்த குணமாக்கும் அதிகாரம். சோதரம் இந்த விசுவாசம், விசுவாசத்தோடு செயல்படுகிற அந்த அதிகாரம் பாருங்க. ஆண்டவர் அவர்களுக்கு குணமாக்கும் அதிகாரத்தை என்ன செய்தார்? கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசத்தினுடைய இன்னொரு அதிகாரத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் சோத்திரிக்கிறோம். சில வசனங்களை வாசிச்சுட்டு இன்னைக்கு ஒரு துணை குறிப்புகளாக நம்ம போகலாம். சோத்திரிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை என்ன செய்வேன்? கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. 19வது வசனம், பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். கவனிக்கணும். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும்? கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் என்ன செய்யும்? கட்ட. ஒரு அதிகாரத்தை பத்தி சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். இதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசமாகிய அதிகாரத்தை காட்டு. விசுவாசம் அதிகாரத்தோடு என்ன செய்துங்க? செயல்படுகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாச அதிகாரம். உதாரணமாக பாருங்க, ஒரு சாவி இருக்குது. ஒரு சாவி என்பது அருமையானவர்களே விசுவாசம். இந்த விசுவாசத்தை கையில வச்சிருக்கிறோம். சாவி, அந்த சாவி என்ன பண்றோம்?
அந்த துவாரத்துக்குள்ள விடுறோம். சாவியை துவாரத்துக்குள்ள விட்டோடனே ஓப்பன் ஆகாது. தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அதை திருப்பணும். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். திறவுகோலை எப்படி நம்ம யூஸ் பண்றோம், அதை நம்ம ஒரு வீட்டினுடைய கதவை திறக்கும் பொழுது திறவுகோல் ரொம்ப முக்கியம். நான் திறவுகோலை என்ன செய்கிறேன், உனக்கு தருவேன் அப்படின்றார். அது விசுவாசம். இப்ப இந்த திறவுகோலை வச்சுட்டு சொல்றாரு, நீ பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். செயல்படுத்துறது. சோதரிகள். அப்போ சாவியை வச்சுட்டு இருந்தா கதவை திறக்காது. அதை அந்த துவாரத்துக்குள்ள நீங்க செலுத்தி அதை என்ன செய்யணும், கொஞ்சம் பலனை பயன்படுத்தி அப்படி ஒரு திருப்புனா கதவு திறந்துடும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை அப்படியே வச்சிடலாம அந்த விசுவாசத்தோடு அந்த அதிகாரத்தோடு நம்ம சொல்லும் பொழுது அது அங்கே உண்டாகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம், அதுல 18வது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க வீட்டுல போய் பாருங்க. இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல இதே வசனம் தானே வருது. நான் ராஜ்யத்தினுடைய திறவுகோலை அவனுக்கு என்ன செய்யற கொடுக்கிறேன். இந்த இடத்துல தம்முடைய சீஷர்களுக்கு, முழு நேர ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு அந்த அதிகாரத்தை தருகிறதாக மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கவனிக்கணும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி ராஜ்யத்தின் திறவுகோலை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேன். நீ கட்டுகிறது கட்டப்படும், நீ கட்டவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்படும் என்று தன்னை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அதே நேரத்தில் மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே இதே வசனத்தை சொல்றாருன்னா அது யாருக்குன்னா விசுவாசிகளுக்கு அதை சொல்லுகிறார். அப்படியானால் இந்த அதிகாரம் முழு நேர ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, அவரை விசுவாசித்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்களுக்கு அந்த அதிகார வார்த்தையை சொல்றாரு. ஆனால் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் அதை விசுவாசிகளுக்கு, தன்னை பின்பற்றுகிற எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடு. அப்படியானால் இந்த விசுவாசத்தோடு செயல்படுகிற அதிகாரம் என்பது முழு நேர ஊழியம் செய்கிறவர்களுக்கு மட்டும் அது ப்ராசஸ் கிடையாது. அவரை நம்பி ஆராதிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 28:18 ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார். இந்த சகல அதிகாரத்தை ரெண்டு விதத்துல நம்ம அத சோதரம் பிரிக்கலாம். அந்த அதிகாரத்தை, அந்த அத்தாரிட்டிய சோதரம் சகல அதிகாரம்னு சொல்றாருல, அந்த அதிகாரத்தை ரெண்டு விதமா பிரிக்கலாம். அது என்னன்னா, இப்ப மத்தேயு 16:19 பாருங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ஒரு அதிகாரம் பாருங்க. பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் என்ன செய்யும், கட்டும். கட்டுகிற அதிகாரம், பைண்டிங் அத்தாரிட்டி, கட்டுகிற அதிகாரம். இன்னொரு அதிகாரம் சொல்றாரு, நீ பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். லூசிங் அத்தாரிட்டி. அப்ப கட்டுகிற அதிகாரம், கட்டவிழ்க்கிற அதிகாரம். இதான் ஆண்டவர் சகல அதிகாரம் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு விஷயத்தை கட்டணும்னாலும் அதுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சிலதை கட்டவிழ்க்கணும்னாலும் என்ன செய்யறாருங்க, அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதெல்லாம் அந்த விசுவாசத்தோடு செயல்படுகும் அதிகாரம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு அந்த விசுவாசம் என்கிற திறவுகோல், அந்த விசுவாசம் என்கிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்பதான் நாம அநேகருக்கு வெளிச்சமா இருக்க முடியும். ஆமென்னு சொல்லுங்க. இந்த அதிகாரம் எனக்கு என் மூலமாகவும் நடக்கும்னு நாம விசுவாசிக்கணும். கை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டாச்சா, அபிஷேகம் பெற்றாச்சா, தேவ பிள்ளைகளா மாறிட்டோமா அப்படின்னா இந்த அதிகாரம் எனக்கும் உண்டு என்று நாம் முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். அல்லேலூயா. நம்ம குறைவா என்ன கூடாது,
நாலாம் ஜெபம் பண்ணா நடக்குமா? என்ன குறிந்து ஆண்டவர் செய்ய முடியுமா? நான் ஒன்னும் அவ்வளவு படிக்கலையே, நான் அவ்வளவு எனக்கு தெரியாதே அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, படிப்போ உலக அறிவோ சோத்திர உலகம் எதிர்பார்க்கிற ஞானமோ உலகத்தினுடைய காரியம் எதுவோ சோத்திர கர்த்தர் எதிர்பார்க்கிறது இல்லை. அர்ப்பணிப்பு, சோத்திரிக்கிறோம், தாழ்த்துறது, ஆண்டவருக்கு முன்னாடி ஒப்புவிக்கிறது, ஆண்டவருக்கு முன்னாடி சோத்திர உண்மையான் வந்து நிக்கிற எவருக்கும் தேவன் இந்த அதிகாரத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படியா இன்னைக்கு சோத்திரிக்கிற ஒன்றை இன்றைக்கு நாம் சிந்திப்போம். அது என்னவென்று சொன்னால், அருமையான தேவனுடைய கட்டவிழ்க்கிற அதிகாரம் இந்த விசுவாசத்தின் மூலமாக கர்த்தர் எனக்கு தருகிறார் என்றதை நம்ம நம்பணும். அதை நாம தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். சோத்திரிக்கிறோம். வராதுன்னா வராதுதான். ஆனால் என்னை பலப்படுத்துற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு நம்ம களத்துல இறங்கினா தான் உண்டு. சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் தண்ணி மேல நடந்து வராரு. பேதுரு மற்ற சீசர்லாம் உட்கார்ந்துருக்காங்க. பேதுரு மட்டும் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க தண்ணி மேல நடந்து வரீங்கன்னா நானும் நடந்து வர, எனக்கு என்ன இடம்? கட்டளையிடும் என்று சோத்திரிக்கிறோம். அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்த பார்த்தான். ஆண்டவரும் நோன்னு சொல்லல, வா அப்படின்னு தான் சொல்றார். அவனும் இயேசுவை போல தண்ணீர் மேல் நடந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை பார்க்கிலும் அதிகமான கிரிகளை செய்வான்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் அதை விசுவாசித்து நம்ம உள்ள இறங்கணும். அருமையானே, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அதுல சொல்றாரு, நீ கட்டவிழ்ப்பது எதுவோ, எல்லாரும் சொல்லுங்கள், பூலோகத்திலே நான் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை சொல்லுங்க, இந்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. லூக்கா 4:18 இப்படி இருக்குது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு லூக்காவுல வாசிக்கிற சொல்லிட்டு சொல்றாரு, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், அடுத்த ஒரு வரி வரும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் அப்படின்ற. அப்ப தேவன் நம்மளை யாரா இருக்கணும் விரும்புறாரு? சிறைப்பட்டு கிடக்கிற ஆட்களை விடுதலையாக்குற, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குகிற, சோத்திருக்கிறோம், அவர்களை அந்த கட்டிலிருந்து வெளியே வர வைக்கிற அந்த அதிகாரத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்பணும். சோத்திருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசம் தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையே, விசுவாசம் தான். ஒண்ணு இல்ல, ஆனா விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு விசுவாசிக்கிறது இல்ல. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. என் கண்ணுக்கு தெரியல, ஆனா விசுவாசிக்கிறேன். சோத்திரிக்கிற வச்சுக்கிட்டு நான் பேசல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். என் கையில ஒண்ணு இல்லை, என் பாக்கெட்ல ஒண்ணு இல்லை. சோத்திரம். எனக்கு மையம் மாந்திரிகள்லாம் என் கையில ஒண்ணு நான் வச்சு இல்ல. சோத்திரம். விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். எந்த அதிகாரத்தில் நீ இப்படி சொல்ற? விசுவாசத்தினால் அதை சொல்லுகிறேன். அவ்வளவுதான். எனக்கு விசுவாசம் இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை தேர்ந்தவன் தந்திருக்கிறார். ஆகவே அவரால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவருடைய பிள்ளையாகிய என்னால் அதை செய்ய முடியும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு கட்டவிழ்க்கிற ஒரு அதிகாரத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வேத பாடமா டீச் பண்ண நான் விரும்புகிறேன். என்னோடு கூட அப்போஸ்தலர் சோதரிக்கிற நடபடிகளின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சோதரிக்கிறோம். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம், அதனுடைய சோதரிக்கிறோம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சபையார் கவனிங்கள். அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, லைன் பை லைனா கவனிச்சிட்டு வாங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு.
இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். அல்ல கொஞ்சம் வசந்த கொஞ்சம் கவனிங்க. இதுல ஒரு முக்கியமான வார்த்தை, நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு. மனக்கண்களை திறக்கிற ஒரு அதிகாரம். ஸ்தோத்திரிக்கிறோம். மனக்கண்களை திறக்கிற ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் எனக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்னால் அதை செயல்படுத்த முடியும். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள், மனக்கண்களை திறக்கும் அதிகாரம். அல்லேலூயா. இங்கே ஒரு கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். பவுலுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்படும் பொழுது கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுத்தே பவுலை ஊழியத்திற்கு அனுப்புகிறார். பாருங்கள், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திருப்பும்படிக்கு நீ அவருடைய மனக்கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தான் பவுல் எருசலேமில் இருந்து இத்தாலியா வரைக்கும் புறப்பட்டு போன இடங்களில் எல்லாம் ஜனங்களுடைய மனக்கட்டுகளை எல்லாம் விழுத்தார். சோதரம், மனக்கட்டுகள், அந்த பிரகாசமான தெய்வத்தை காண முடியாதபடிக்கு அந்த மனதை கட்டி வைத்த கட்டுகளை எல்லாம் பவுல் ஊழியத்திற்கு போன இடங்களில் எல்லாம் அந்த கட்டை அவிழ்க்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. அந்த கட்டை அவிழ்த்த உடனே ஜனங்கள் எளிதாய் கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு அது வாய்ப்பா இருந்துச்சு. நீ கட்டை அவிழ்க்காம நீ என்ன சுவிசேஷம் சொன்னாலும் வரமாட்டான். கட்டை அவிழ்க்கிற அதிகாரத்தை நம்ம கையில வச்சிருந்தாதான் நிறைய பேரை நாம் கிறிஸ்துவின் இடத்திற்கு திருப்ப முடியும். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். இந்த ஒரு வெளிப்பாடு, இந்த சத்தியம் உங்களுக்கு நல்லா தெரியணும். நல்லா கொஞ்சம் கவனிங்க. அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு, நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஜனங்கள் இருள்ல இருக்கிறாங்க, அவர்களை ஒளியினிடத்திற்கும், அப்புறம் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு அவர்களை தேவனிடத்திற்கு என்ன செய்யணும்? திருப்பணும்னா நீ அவருடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். மனக்கண்களை திறக்காத வரைக்கும் ஒரு இருள்ல இருக்கிற ஒருவனை நாம் வெளிச்சத்தெடுத்திருக்கோம். சாத்தானுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிற அவனை தேவனிடத்துக்கு என்னால திருப்ப முடியாது. அப்போ இருள்ல இருக்கிற ஒருவன் வெளிச்சத்திற்கு நான் கொண்டு வர வேண்டுமானால், சாத்தானுடைய அதிகாரத்திலே இருக்கிற ஒருவனை தேவனுடைய எல்லைக்கு அவனை கொண்டு வர வேண்டுமானால், அவனுடைய கண்ணை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை நான் இயேசுவின் நாமத்திலே விசுவாசத்தினால் அதை அவிழ்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் நீங்க அதிகமா ஜெபிக்கணும். ஒரு கிராமத்துக்கு போனாலும் சரிதான், ஒரு சின்ன பிள்ளைகள் நடுவில் ஊழியம் செய்தாலும் சரிதான், ஒரு புறஜாதியருடைய வீட்டுல நீங்க ஜெபிக்க போனாலும் சரிதான், நம்ம நோக்கம் என்ன? இருள்ல இருக்கிற அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிற அவங்கள தேவனிடத்துக்கு திருப்பணும். அதுக்கு திருப்பணும்னா ஒண்ணு நமக்கு இருக்கணும், அவருடைய மனக்கண்களை கட்டி வைத்திருக்கிற ஒரு கட்டு இருக்குல்ல, அந்த கட்டை நீங்க திறந்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு எளிதாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த கட்டுகள் சில நேரம் பல்வேறு சரீர உறுப்புகளில், பல்வேறு ரூபங்களில், பல்வேறு பிரதேசங்களில் கட்டப்பட்டிருக்கிறது. பிசாசு கட்டுகிற முதல் கட்டே கண்களில் தான். இதை நீங்க கவனிக்கணும். ஒரு புறஜாதியானுக்கு கட்டு எங்க இருக்குதுங்க? கண்ணில் தான் இருக்குது. ஏன்னா இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி அவனுக்கு பிரகாசமா இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவனுடைய மனக்கண்ணை என்ன ஆக்கியிருக்கான்? நீங்க என்னதான் சொன்னாலும் அவனுக்கு புரியாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அவன் பரிகாசம் பண்ணுவான், அவனுக்கு விளங்கல. கட்டை அவிழ்த்துட்டு பேசணும்ல. முதல்ல கட்டை அவிழ்த்துட்டு அப்புறம் சொன்னாதான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அப்ப கண்கள் திறக்கப்பட, கண்ணு திறந்தா என்ன நடக்கும் அப்படின்னா,
அப்போஸ்தலர் 26 சோதரிக்கிறோம், அதனுடைய 18 கண்ணு திறக்கும் போதெல்லாம் என்ன நடக்கும்னா, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. அந்த கண்ணை திறந்துதான் அவங்களுக்குள்ள விசுவாசமே வரும். இவங்க சொல்றது உண்மைதான், இவங்க சொல்ற இயேசு உண்மைதான், இவங்க சொல்ற இயேசுதான் மெய்யான தெய்வம், இவங்க சொல்ற இயேசுதான் சமாதானத்தை கொடுக்க முடியும், இவங்க சொல்ற இயேசுதான் நிம்மதியை கொடுக்க முடியும். நாம நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, ஆண்டவர் தான் இதை செய்ய முடியும்னு நீங்க யாருக்கு சத்தியத்தை சொல்ல போறீங்களோ அவர்களுக்குள் அந்த விசுவாசம் வரணும்னா கண்ணை திறந்தா தான் அவங்க விசுவாசிக்கவே தொடங்குவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் என்னை பற்றும் அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே அப்படின்னு வசனம் ஆரம்பிக்குது. அப்ப கண்ணை திறந்தாதான் அவங்களுக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன அர்த்தம்? அவர்கள் அவிசுவாசத்தில் இருக்கிறார்கள். தேவன் பேரில் அவளுக்கு விசுவாசம் இல்ல, தேவனுடைய சபையின் மேல அவளுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. ஊழியர்கள் பேர்ல அவளுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. விசுவாச அவர்களுக்குள்ள அவிசுவாசத்தை போட்டு வச்சிருக்கான். அவங்களுக்கு விசுவாசிக்க முடியாது. எப்ப விசுவாசம் வரும்னா அந்த கண்ணை திறந்து விட்டுட்டீங்கன்னா தேவனை பற்றும் விசுவாசம் அவர்களுக்குள்ள வந்துடும். நீங்க சொல்றது அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா நம்புவான். சபைக்கு வந்தா அவனுக்கு நல்லது நடக்கணும் நம்பி வருவான். ஆண்டவரை விசுவாசம் அவனுக்கு அற்புதம் நடக்கணும் விசுவாசிக்க தொடங்குவான். ஊழியர்களை கனம் பண்ண தொடங்குவான். எப்போ? கண்ணு திறந்த பிறகுதான். நீங்க போய் ஆரம்பத்துல நீங்க பலவிதமான நம்பிக்கை இருந்தீங்க, உடனேவா கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க, உடனே சபைக்குள்ள வந்தோம், உடனேவா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். எவ்வளவு வாதம் பண்ணி இருப்போம், எவ்வளவு அவநம்பிக்கையா பேசியிருப்போம், எவ்வளவு கிண்டல் பண்ணியிருப்போம், எவ்வளவு பரிகாசம் பண்ணியிருப்போம், எத்தனை எதிர்ப்பான காரியங்களை சொல்லியிருப்போம். ஆனா ஒரு நாள் நம்முடைய கண்ணை கர்த்தர் திறந்தார். அதனால்தான் நம்ம சபைக்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது இந்த கண்ணு திறந்தாதான் பாவ மன்னிப்பு அவர்களுக்குள்ளே நடக்குது. என்ன பைபிள் சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி. இப்பதான் அவர்களுக்குள்ள ஒரு சான்டிபிகேஷன், ஒரு கிளென்சிங் அப்பதான் நடக்குது. ஒரு பாவ மன்னிப்பு, கழுவப்படுகிற ஒரு அனுபவம், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுகிற அனுபவம். அவர் எப்ப உள்ள வராங்கன்னா அந்த கண் திறக்கப்படும் பொழுதுதான். அல்லேலூயா. அப்ப கண் திறக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜீவி என்னங்க? பாவ ஜீவியம். உதாரணமா சிகரெட் பாக்கெட்ல இந்த சிகரெட்டை பிடிச்சா உன் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்குன்னு நல்ல பெருசா எழுதி இருக்கிறனா இல்லையா? சொல்லுங்க, எழுதி இருக்கா இல்லையா? அரசாங்கம் பதிவு பண்றாங்க. ஆனா அந்த சிகரெட் பக்கையை தான் அவன் பிரிச்சு சுருளா புகைய விடுறான். அப்படின்னா அதில் எழுதப்பட்ட வார்த்தை அவனுக்குள்ள என்ன செய்யல? கிரிய செய்யல. அவன் கண் என்ன செய்யப்பட்டிருக்கு? குடிய என்ன செய்யும்? கெடுக்கும்னு எல்லா இடத்துலயும் போட்டிருக்கான். அதை படிச்சுட்டு அவன் பாட்டில திறந்தே ஊத்துறான். 1 ரவுண்டு 2 ரவுண்டு அப்படின்னு போறான். நான் நேற்றை கூட இன்னைக்கு காலையில ஒருத்தர் கேட்டேன், என்ன மதியானம் என்ன சாப்பிட்டீங்க, உங்க லஞ்ச் என்னன்னு? ஒரு பியர் சாப்பிட்டேன் பாஸ்டர் என்றார். விசுவாசி இல்ல. நீங்க ஒண்ணு என்ன பாஸ்டர் அவர் சொல்றாருன்னா, வெளியில இருக்கிறவங்க என்ன பாஸ்டர்னுவாங்க, ஃபாதர்னுவாங்க. வெளியே ஒருத்தர் சந்திக்கிறேன், அப்ப மதியான சாப்பாடே பீர் தான்றான். தோத்திரம். அல்லேலூயா. நான் இன்னத்த சொல்றது. அப்புறம் நான் ஆண்டோடைய வார்த்தையை சொன்னது வேற இருக்கட்டும். ஆனா மதியானம் என்னங்க ஒரு விசாரிக்கிற, நலன் விசாரிக்கிற, அப்பதானே உள்ள போற முடியும். அப்ப என்ன இன்னைக்கு காலைல என்ன சாப்பிட்டீங்க, உங்க லஞ்ச் என்ன? இன்னைக்கு லஞ்சு பீர் தான் பாஸ்டர், வேற ஒண்ணு சாப்பிடல அப்படின்னா. அப்போ சாப்பாடே அவனுக்கு சாராயமா தான் இருக்குது. சோதரிக்கும். அப்படின்னா அவர்களுடைய, அப்போ அவர் நல்லா படிச்சுதான் இருக்கிறாரு. இந்த இதெல்லாம் குடிச்சா உடல் எனக்கு கேடுன்னு இருக்கு. ஆனால் அது அவர்களுக்கு உள்ள ஒண்ணும், ஏன்னா ஒருவேளை இந்த கண்ணு திறந்திருக்கலாம், ஆனா மனக்கண் எப்படி இருக்குதுங்க? குருடா இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பாவத்துல கிடக்குறாங்க, பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறாங்க. அப்ப இந்த பாவத்தின் மேல வெறுப்பு எப்ப உண்டாகும்? ஐயோ நான் பாவத்துல இருக்கிறனே, அசிங்கத்துல இருக்கிறேன். ஒரு காலத்துல நமக்கு எதெல்லாம் ரம்மியமா தெரிஞ்சுச்சோ, கண்ணு திறந்த உடனே இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? சி, நானா போய் அதெல்லாம் பண்ணேன், நானா அந்த சினிமா போய் பார்த்தேன், நானா அந்த வெத்தலை பார்க்க போட்டேன், நானா அந்த சிகரெட்டை பிடிச்சேன். சிலவெல்லாம் பாருங்க, வேறு மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு
இப்போ அந்த திண்ணூர் வாசனை கூட அருவருப்பா தெரியுது இல்லையா? அந்த 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 சோத்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த வாசனை அவ்வளோ ரம்மியமா தெரிஞ்ச உடனே ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த வாசனையை பார்த்தாலே நமக்கு என்ன செய்யல, அதுக்கு நமக்கு ஏன்னா கண்ணு திறந்துருச்சு நமக்கு, அதனால அதெல்லாம் நமக்கு சரி வரல. அல்லேலூயா. ஒரு காலத்துல இன்பமாய் நமக்கு தெரிந்ததெல்லாம் இன்னைக்கு நமக்கு எப்படி தெரியுதுங்க? அருவருப்பா தெரியுது. காரணம் அது நமக்கு பாவமா தெரியல, அது அசிங்கமா தெரியல, கண்ணு மூடி இருந்துச்சு, அதனால பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப கண்ணு கர்த்தர் திறந்துட்டதுனால எது சரி எது சரியில்லை என்கிற நிலைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 4:4 இப்படி சொல்லுது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்ணை என்ன ஆக்கி வச்சிருக்கான்? அவன் குருடாக்கி வச்சிருக்கான். அப்ப மெயின் சுவிட்ச் அங்கதான் இருக்கு. அதை திறந்துட்டோம்னா அவர்கள் சோத்திருக்கிறோம் பிசாசின் அதிகாரத்தில் இருந்து தேவனிடத்திற்கு திரும்பி வருவாங்க. அந்த கண்ணை நம்ம மனக்கண்ணை திறந்துட்டோம்னு சொன்னா அவர்கள் சோத்திருக்கிறோம் இருளில் இருக்கிற அவர்கள் எங்க வந்துருவாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க இருள்ல இருக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியலையே. இருள நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சாதானே ஒண்ணு நல்லதுக்கு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம எங்க இருக்குன்னே தெரியல. கண்ணை திறந்தாதான் ஐயோ இருட்டுல இருக்கிறோமா அப்படின்னு வெளிச்சத்துக்கு வருவாங்க. அல்லேலூயா. கண்ணை திறந்தாதான் ஐயோ பேயின் அதிகாரத்துல இருக்கிறோமா, சரி அதுல இருந்து நம்ம வருவோம்னா அப்பதான் வருவாங்க. அல்லேலூயா. அப்ப முதல்ல எது திறக்கிற அதிகாரம் நமக்கு தேவை? கண்களை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாக மனதிலே இருள் இருக்கிறது. ஆனால் கண்ணு திறந்துட்ட உடனே அவன் வெளிச்சத்துக்கு வந்துடுறான். ஆமென்னு சொல்லுங்க. அப்படியே கண்ணை மூடிட்டா ஒரே இருளா தான் இருக்குது, கண்ணை திறந்துட்டா வெளிச்சமா இருக்கு. அதே போல மனக்கண்ணுன்னு இருக்கு. அந்த மனக்கண்ணு சோத்திரம் மூடி இருந்தா இருளா தெரியும். ஆகவே அவன் எந்த இதுல போனாலும் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கண்ணு திறந்தா தான் அவனுக்கு தெரியும். ஆமென்னு சொல்லுங்க. முன்பு சாத்தானுடைய அதிகாரத்தின் கீழே இருந்தாங்க. ஆனா கண்ணு திறந்தவனே அவர்கள் தேவனுடைய அதிகாரத்தின் கீழே வருகிறார்கள். ஆகவே தான் கர்த்தர் அந்த மனக்கண்களை திறக்கிற அதிகாரத்தை பவுலுக்கு கொடுத்தார் மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை தந்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. கண்களை கட்டி வைத்திருக்கிற கன நித்திரையின் ஆவியை திறக்கிற அதிகாரம். கண்களை கட்டி வைத்திருக்கிற கன நித்திரையின் ஆவியை திறக்கிற அதிகாரம். ஏசாயா 29:10 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து சோதரம் ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் சோத்திருக்கிறோம் அவருடைய தலைகளுக்கு முக்காடு போட்டார். இது ஒரு காரியம் இருக்குது. அதாவது ஒரு காலத்துல இப்போ ரட்சிக்கப்படாதவன்கிட்ட கொடுத்து பைபிளை திறந்து வாசிக்க சொன்னா அவனுக்கு என்ன பெரிய படிச்சிருந்தாலும் அதுல உள்ள என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. கண்ணு அடைஞ்சு போயிருக்கு. அதனால தாவீது சொன்னார், வேதத்தில் உள்ள இந்த அதிசயங்கள் எல்லாம் நான் காணும்படி என் கண்ணை என்ன செய்யும் அப்படின்னா, தாவீது குருடா இருக்குது, புறக்கண்ணு தெரியுது. ஆனா வேதத்தில் உள்ளதெல்லாம் அறியணும்னா நம்முடைய மனக்கண் திறக்கணும். அப்பதான் வெளிப்பாடு என்னன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால்தான் ஏசாயா 29:11 சொல்லுது, வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்தரித்திருக்கிறது என்பான். நீங்க பைபிளை எந்த பெரிய உலகத்தை எவ்வளவு படிப்பு படிச்சவன்ட கொடுங்க, அவன் படிச்சா இன்னும் விளக்குன்னே தெரியாது. காந்தாகிய மந்திரி ஒரு ட்ரெஷரர் மந்திரியா இருக்கிறான், அவன் பைபிளை படிக்கிறான், அவனுக்கு இந்த விளக்கம் என்ன செய்யவே இல்லை, புரியல. பிலிப்பு என்கிற ஒருவன் வந்துதான் அதை விளக்குறான். அப்பதான் அவன் கண் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பு பட்டணத்திலே லீதியால் என்னும் ஜவுளி வியாபாரம் பண்ற ஒரு அம்மா, எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தைய பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பவுலுக்குள்ளே என்ன அதிகாரம் இருக்குதுங்க? மனக்கண்களை திறக்கிற அதிகாரம் பவுலுக்குள்ள இருக்குது. இப்ப ஊழியத்துல எப்படி அது எக்ஸிக்யூட்டிவ் ஆகுது பாருங்க. பவுல் பேசிக்கிட்டே இருக்கும் போது இது சும்மா காட்டி வந்து உட்கார்ந்து இருக்கும். இந்த அம்மா லீதியால் என்கிற அம்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுது
இந்த பவுல் பேச தொடங்க அந்த அதிகாரத்தோட அவர் பேசுறாருல, பைபிள் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பவுல் சொன்னவைகளை கவனிக்கும்படிக்கு கர்த்தர் அவளுடைய இருதயத்தை என்ன செய்கிறாராம், திறக்கிறார். சோத்திரிக்கிறார். அப்போஸ்தலர் 16:14 நீங்க பாத்தீங்கன்னா பவுல் சொன்னவைகளை கவனிக்கும்படி சோத்திரிக்கிறோம், கர்த்தருடைய இருதயத்தை என்ன செய்தார், திறந்தார். இருதய திறந்த உடனே அந்த அம்மாவுக்குள்ள நடந்த காரியங்கள் என்னன்னா, முதல்ல வசனத்தை கவனித்தால். அப்பதான் கவனிக்கிறாங்களே. இப்ப நிறைய பேரு சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க, ஒரு புறஜாதியா உட்காண்டா அவன் கண்ணு திறக்கல, இருதயம் திறக்கலனா வசனத்தை என்ன செய்ய மாட்டான், கவனிக்க மாட்டான். உட்காந்துருப்பாங்க, இந்த கவனம் அதுல இருக்காது, வேற எங்கேயோ இருக்கும். ஆனால் லீதியாளுக்கு வசனத்தின் மேல் என்ன வருதுங்க, ஒரு கவனம். ஏன்னா திறந்துருச்சு, மனக்கண் என்ன செஞ்சிருச்சுங்க, வசனத்தை கவனி. என்ன சொல்றாரு, என்னமோ சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பிசினஸ் எப்படி பண்றது, துணியை எப்படி வியாபாரம் பண்றது, இதுலயே இருந்த அம்மா சோத்திரம் இப்போ கவனிக்குது, வசனத்தின் மேல ஒரு கவனம் வருது. அது மாத்திரம் இல்ல, ரெண்டாவது அந்த வார்த்தையை ஏற்ற அவளுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாது. ரெண்டாவது பாயிண்ட், மனம் திரும்புதலுக்குள்ள அந்த அம்மா வருது. மூணாவது, அந்த அம்மா மட்டும் ஞானஸ்தானம் எடுக்கல, தன் வீட்டார் அனைவரோடு கூட ஞானஸ்தானம் எடுக்குது அந்த அம்மா. அந்த அம்மா ஒரு அம்மா கண்ணை திறந்துட்டா போதும், வீட்டையே திறந்துடலாம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பைபிள் சொல்லுது, நீ விசுவாசி, உன் வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படும். அது மாத்திரமல்ல, அந்த இதயம் கண்ணை திறந்த உடனே தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தன் வீட்டை திறந்து கொடுத்தார். நான் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டுல நீங்க தங்கணும்னு ஊழியர்களை தன் வீட்டுக்கு கட்டாயமாய் கூப்பிடுகிறார். இதெல்லாம் சாதாரணமா நடக்கல. சோத்திரம், திறந்தார் அவருடைய இருதய மனக்கண்களை என்ன செய்தார். அப்போ நம்முடைய ஊழியத்துல கூட எப்படிப்பட்ட முரட்டுத்தனமான மனுஷங்களா இருந்தாலும் அவங்க கண்ணை ஆண்டவர் திறந்துட்டா பெரிய ஆள்களை கூட நம்ம எளிதாய் நடத்திடலாம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ இதை நான் ஒரு டீச்சிங்கா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை நீங்க உள்ள நல்லா எடுத்து, நான் ரொம்ப விளக்கல, நான் அப்படியே கோடிட்டே வரேன். சோத்திரம், இதை குறித்த ஒரு சின்ன வெளிச்சத்தை உங்களுக்கு நான் போட்டுட்டே வரேன். அப்போ இதை குறித்து நீங்க இன்னும் தியானிக்கணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அதிகாரத்தை ஒரு சின்ன பிள்ளை கூட மனக்கண்ணு குருடா இருக்கும், அவன் கவனிக்கவே மாட்டான். அப்போ நம்ம அந்த பிரேயரை ஒண்ணு போட்டுறணும். சோத்திரிக்கிறோம், நல்ல பவரா போட்டுறணும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு கிராமத்துக்கு போறீங்களோ, ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போறீங்களோ, ஒருத்தவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல போறீங்களோ, ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிற கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் கவனிக்கும்படி, அதை ஏற்றுக்கொள்ளும்படி, அதை விசுவாசிக்கும்படி, இருளில் இருக்கிற அவர்கள் வெளிச்சத்துக்கு வரும்படி, சாத்தானின் அதிகாரத்தில் இருக்கிற அவர்கள் தேவனிடத்துக்கு திரும்பும்படி, சோத்திரனுடைய மனக்கண்களை திறக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போனாதான் உண்டு. ஆமென்னு சொல்லுங்க. எந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டுமோ அவருடைய மனக்கண்கள் முதலாவது திறக்கப்பட வேண்டும். எனவேதான் கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை அப்பியாசப்படுத்தி ஜனங்களுடைய மனக்கண்களை நாம் என்ன செய்யணும், திறக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. சில நேரம் சபையில ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க கூட சில நேரம் அவங்களுடைய ஜப குறைவினால, வேதவாசிப்பு குறைவினால அவங்க மனக்கண்ணு கூட ஏதாவது சோத்திரம் திறக்காம இருக்கும். உதாரணமாக எலிசா கேயாசி. எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு உடன் ஊழியக்காரன் தான் கேயாசி. அவனும் ஒரு உடன் ஊழியக்காரன் மாதிரி தான் இருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவர் அந்த பகுதியை சுற்றிலும் வைத்திருக்கிற பாதுகாப்பை காண முடியாதபடிக்கு கேயாசியின் மனக்கண்கள் எப்படி இருக்குதுங்க, குருடா இருக்கு. சில நேரங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் கூட சில நேரம் கண்ணு குருடாது. அப்போ அதுதான் நிறைய இடைஞ்சல்கள் வருது சபையில. இப்போ சபையில கூட நாம முதல்ல மனக்கண் திறந்திருந்தா தான் நிறைய பேருடைய மனக்கண்களை என்ன செய்ய முடியும், திறக்க முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எலிசா என்ன பண்றாரு, ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற இவ்வளோ பெரிய பாதுகாப்பை இவனும் பார்க்கும்படி இவனுடைய கண்ணை என்ன செய்யும், முதல்ல இவங்கன்னு திறங்க ஆண்டவரே. கூடவே இருக்கிறான், தோத்துறான், உடன் ஊழியக்காரனா இருக்கிறான், விசுவாசமே இல்லாதவனா இருக்கிறான், இவங்கன்னு முதல்ல திறங்க. அது மாதிரி உங்களுக்கும் ஆண்டவர் அப்படி செய்யணும். ஆண்டவரே இதுங்களை வச்சு நான் போராடுறேன் ஆண்டவரே, இந்த விசுவாசி ஒண்ணு அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது, ஆண்டவரே கண்ணை திறங்க ஆண்டவரேன்னு நான் உங்களுக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு.
அல்லேலூயா. ஒரு விசுவாசியுடைய மனக்கண்ணை திறந்திருந்தா சபையை நடத்துறது கூட எளிதா இருக்கும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசு சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டே வர்றார். அதுல 19ஆம் வசனத்தை பாருங்க. அது இடையில ஒரு வார்த்தை வரும். 19ஆம் வசனத்தின் இடையில ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள். சபையாருக்கு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீ உம்முடைய மகிமை, உம்மை அறிந்து கொள்ள ஞானம் தெளிவை அளிக்கிற ஆவியை அவளுக்கு தந்தருள வேண்டும் என்று. அவர் இந்த மேன்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி அவளுக்கு என்ன கண்களை திறந்தரலும்? பிரகாசமான, சும்மா மனக்கண் இல்ல. சில கண்ணெல்லாம் இந்த 1.5 கண்ணு, சில கண்ணு இருக்கும், ஆனா தெளிவா தெரியாது. கண்ணு தெரியும், தெளிவா தெரியும். எல்லாமே கண்ணாடி தானே போட்டு இருக்கிற தோத்திரம். புறக்கண்ணிலே சொல்றோம், தெரிய மாட்டுதுங்க, உத்து உத்து பார்க்க வேண்டியது. அதே போல மனக்கண்ணு அப்படித்தான் இருக்கு. அதுல சரியா ஜெபிக்காதனால பிரகாசம் குறைஞ்சிருச்சு. அதனால கர்த்தருடைய காரியங்களை நல்ல, அதுக்கு முன்னாடி தெளிவா இருந்தவங்க, நல்ல ஷார்ப்பா இருந்தவங்க, இப்ப என்ன இல்ல, ஷார்ப் கிடையாது, மங்கி போச்சு, ஜபம் சரியா வரல, குழம்புது ஜபம். சரளமா அதுக்கு முன்னாடி ஜபம் வரும், இப்ப தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு அது ஜெபிச்சாலே நமக்கு ஆத்திரமா தான் வருது. ஆனா வார்த்தை சரளமா வரல. காரணம் என்னன்னா, அந்த பிராக்டிஸ் இல்ல. பைபிள் ரீடிங் இல்ல, நிறைய ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது. எங்கேயாவது ஜெபிக்க விட வல்லமையா அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ கண்ணு திறந்திருந்தாலும் அந்த கண்ணு பிரகாசமான மனக்கண்ணா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, மனக்கண்ணு திறக்கிறது மட்டும் இல்ல, அது பிரகாசமான மனக்கண்களா இருக்க வேண்டும். சத்தியம் புரிஞ்சவங்க கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க நாளுக்கு நாள் அந்த மனக்கண் எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும். லவோதிக்கேயா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது வெளிப்படுத்தல் 13:17 சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனுமா இருக்கிறாய் என்றார் ஆண்டவர். சபை விசுவாசியை பார்த்து, நீ எப்படிப்பட்டவரா இருக்கிறாய் அப்படின்னா என்ன? நீ சபையிலே இருந்துட்டு உன் மனக்கண் எப்படி இருக்குது? குருடா இருக்குது. உனக்குள்ள எப்படி அந்த விசுவாச அதிகாரம் எல்லாம் எப்படி செயல்படும்? நீயே குருடனா இருந்தா மனக்கண்களை நீ எப்படி திறப்பாய்? ஆண்டவர் லவோதிக்கேயா சபை குறித்து வருத்தப்படுகிறார். நீ குருடனா இருக்கிறாய். வெளிப்படுத்தல் 3:18 சொல்றாரு, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ கண் திறக்கப்பட்டவனா இருக்கணும், உன் மனக்கண் திறந்திருக்கணும் அப்படின்றார். 1 யோவான் 2:11 சொல்றாரு, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கிடபடினால் அவன் போகும் இடம் இன்னதென்று அறியாது. இதெல்லாம் சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் சொல்றேன். போக இடம் என்னன்னே தெரியல. ஏன்னா அவன் மனக்கண் எப்படி இருக்குதுங்க? குருடா இருக்குது. ஸ்தோத்திரம். 2 பேதுரு 1:9 இப்படி சொல்லுகிறது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். பின்மாற்றக்காரனை பற்றி இந்த வசனம் நமக்கு இந்த டீடைல் சொல்லுது. 2 பேதுரு 1:9 யாரை பற்றி சொல்லுதுங்க? பின்மாற்றக்காரன். ஆமென்னு சொல்லுங்க. அதனால்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், சிலர் சபையிலேயே இருக்கிறாங்க, ஆனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் மந்தம் வரும்பொழுது என்ன வருதுங்க? ஒரு குருட்டுத்தன்மை வந்துருது. மறுபடியும் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:9 இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. பாருங்க, தான் சுத்திகரிக்கப்பட்டவன், நான் பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன் மறந்துட்டான். தான் யாருன்னு மறந்தான். ரட்சிக்கப்பட்டவன், மனக்கண் திறக்கப்பட்டவன் ஆயிட்டு அதை மறந்து கண் சொருகி போன குருடனார்.
இந்த குடியான கண்ணெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கண்ணு திறந்த மாதிரி இருக்கும், மூடுற மாதிரி இருக்கும். சொருகி போகுதுன்னா பார்க்கவும் தெரியும், பார்க்கவும் இருக்காது. திறப்பான், மூடுவான். தோத்திரம். உங்களுக்கு அது நீங்க அதுல பழக்கப்பட்டிருப்பீர்கள். பாஸ்டர் நாங்க பழக்கப்பட்டிருப்பீங்க, பார்த்து பார்த்து பழக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் திறக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 24 அதனுடைய 31ஆம் வசனத்துல அருமையானவர்களே, அந்த எம்மாவூர் சீஷருடைய மனக்கண் ஃபர்ஸ்ட் குருடா இருந்துச்சு. அவங்க சீஷர்கள் தான், ஆண்டவரை பின்பற்றினவங்க தான். இப்ப அவருடைய கண்ணு எப்படி இருக்குதுங்க? குருடா இருந்துச்சு. அதனாலதான் துக்கத்தோடு போனாங்க. இயேசு செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் ஆண்டவருடைய மனக்கண்ணை முதல்ல என்ன செஞ்சாருங்க? திறந்தார். லூக்கா 24 நீங்க 31 நான் வாசிக்கிறேன். அதுல என்ன போட்டிருக்குன்னா, அப்பொழுது அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டு திறக்கப்பட்டுச்சு. கண்ணு திறக்கப்பட்ட உடனே ஒரு 7 காரியம் நடக்கும். முதலாவது 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை அறிந்தார்கள். நம்பர் 1, இந்த கண்ணு திறந்தவனே யாரு அறியறாங்க? இதுவரைக்கும் எந்த இயேசு செத்து போனார்னு சொல்லிட்டு வந்தாங்களோ, எந்த இயேசு சிலுவையில அரைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்களோ, அந்த இயேசு உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறார்கள். கண்ணு திறந்த உடனே. அப்புறம் என்ன நடக்குது? 32ல அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு என்ன செய்யுதுங்க? எரியுது. ஆனா இந்த 32ல அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் இவர்களுடைய இருதயம் முன்னாடி, கண் திறக்கிறதுக்கு முன்னாடி 25ஆம் வசனம் லூக்கா 24:25 சொல்லுது, அவர்கள் மந்த இருதயம் உள்ளவர்களா இருந்தார்கள். ஆனா கண்ணு திறந்த உடனே மந்த இருதயம் இல்ல, கொழுந்து விட்டு எரிகிற இருதயமாய் இருந்தார். அல்லேலூயா. மூன்றாவது 33ஆவது வசனத்தில் ஒரு வார்த்தை வருது, அந்நேரமே எழுந்தார்கள். சோத்திருக்கிறோம். அவிசுவாசத்தில் விழுந்து போனவங்க, பின்மாறி போனவங்க, அருவருப்பு என்கிற எம்மாவூர்ல உட்கார்ந்து இருந்தவங்க, கண்ணு திறந்த உடனே இனி எம்மாவூருக்கு எனக்கு என்ன இல்ல சம்பந்தம், எம்மாவூரை விட்டு என்ன செய்யறாங்க? எழும்புறாங்க கண் திறந்த உடனே. அப்புறம் பார்த்தோம் 33ல இன்னொரு குறிப்பு, அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி என்ன செஞ்சாங்க? போனாங்க. தேவனுடைய நகரத்துக்கு திரும்பி போறாங்க. அது அவருடைய முன்னேற்றத்தை காட்டுது. கண்ணு திறந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க? 34ஆம் வசனத்துல கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னார். அல்லேலூயா. 6வது அவர்கள் விவரித்து சொன்னார்கள் என்ற ஒரு வார்த்தையை பாருங்க. அதுக்கு முன்னாடி இவங்க இந்த 2 சீஷர்களுக்கும் இயேசு விளக்கங்காட்டி போதிக்கிறாரு. இவங்களுக்கு புரியவே இல்லை. அல்ல ஆண்டவர் சொன்னா, நீங்கள் விசுவாசிக்க முடியாதபடி மந்த இருதயமா இருக்கிறீங்களா அப்படின்னா. ஆனால் கண்ணு திறந்த உடனே அவங்க என்ன பேசினாங்க? கர்த்தர் நமக்கு விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு. இப்படி கர்த்தர் அவர்களுக்கு விளக்கம் காட்டினது அவங்க சொல்றாங்க. ஆனால் கண்ணு திறந்த போது அவர்கள் அநேகருக்கு விவரித்து சொன்னார்கள். இயேசு எப்படி எங்களோடு பேசினார், என்ன பேசினார், ஏது செய்தார்னு ஃபுல் டீடைல சொல்றாங்க. ஏன்? அவங்களுக்கு கண்ணு திறந்ததுனால இப்ப மந்த இருதயமா இல்ல, அவங்க இருதயம் ஷார்ப்பா இருக்குது. ஆமென்னு சொல்லாங்க. அது மாத்திரமல்ல, 7வது பாயிண்ட் சோத்திருக்கிற 36, இவைகளை குறித்து அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் வந்து நின்றார். பாருங்க, இயேசு அவர்கள் வாழ்க்கையில், அதுக்கு முன்னாடி அவங்க கண்ணு மூடப்பட்டிருந்த போது இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து போனாரு. ஆனா கூட இயேசு இருக்கிறார்னு தெரியல. ஆனா இப்ப கண்ணு திறந்த போது, இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு அவர்கள் நடுவிலே வந்து நிற்கிறதை பார்க்கிறார்கள். ஆமென்னு சொல்லுங்க. ஆகவே இந்த நாட்கள நமக்கு தேவை என்னதுங்க? கண் திறக்கப்படுதல். ஆமென்னு சொல்லுங்க. ஆகவே இதெல்லாம் யூடியூப்ல இருக்கும். ஒருவேளை நான் வேகமா பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். நீங்க நேரங்கள் இருக்கும்போது அதை எடுத்து பொறுமையா பாருங்க. ஆண்டவரே, இது இந்த வசனங்களை கேட்கறது மட்டுமல்ல, இந்த வேலையெல்லாம் நீங்க வீட்டுல போய் தியானித்து இப்படிப்பட்ட அதிகாரம் எங்களுக்குள்ள என்ன செய்யணும்? திறக்கணும். மனக்கண்களை திறக்கும் பொருட்டு, அநேகருடைய மனக்கண்களை திறக்கும் பொருட்டு எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்து நடத்துங்கப்பா. இந்த அதிகாரம் விசுவாசத்தோடு செயல்படக்கூடியது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. விசுவாசம் அதிகாரத்தோடு செயல்படுகிறதுன்னு பார்க்கிறோம். அந்த அதிகாரம் ஆண்டவரே சோத்திர, கட்டவிழ்க்கிற அதிகாரம் என்று எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆண்டவரே சோத்திருக்கிறோம். அந்த லூசிங் அத்தாரிட்டி ஆண்டவரே சோத்திர, அதே போல
கண்களை கட்டவிழ்க்கிற, மனக்கண்களை கட்டி வைத்திருக்கிறவைகளை கட்டவிழ்க்கிற அதிகாரம் எங்களுக்குள்ளே செயல்படும்படி இந்த கிருபை உள்ள வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை விசுவாசித்து அது எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்பட செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய மனக்கண்களை திறப்பீராக இயேசுவின் நாமத்தில். அதை விளங்கிக் கொள்ள, புரிந்து கொள்ள, ஆண்டவரே அதை விசுவாசிக்க, ஆண்டவரே சோத்திரம், அவர்களுக்கு அதை நீங்க தான் விளக்க கொடுக்கணும். அதை புரிய வைங்க ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தை எப்பொழுது கேட்டாலும் அவர்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கிய சிநேக வேடத்தில் பாதுகாப்பு பராமரிப்பு இன்னும் சதா நாளில் கிறிஸ்துவின் வருகை வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.